මිල අඩු වෙලා තියෙන්නේ මිනිස් ජීවිතවල විතරයි. மனிதர்களின் உயிர்களுக்கான விலைகளில் மாத்திரமே தற்போது வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. உயிர்களை கொலை செய்யும் மிதிக்கும் அளவிற்கு அதன் பெறுமதி குறைந்து போயுள்ளது. ஏனைய அனைத்தும் விலை உயர்ந்து காணப்படுகின்றன. ஆகையால் இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். අපි රජයෙන් ඉල්ලා සිටින්නේ සේවකීය සේවිකාවන් 30000ක් ඇබෑර්තු තියෙන ඇඟලුම්. ஆடை தொழில்துறையில் 30,000 பேருக்கு வெற்றிடங்கள் உள்ளன. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? கிடைக்கும் சம்பளம் போதாததால் வருவதில்லை. மின்சார கட்டண அதிகரிப்பை அடுத்து தற்போது இருப்பவர்களும் விலகி செல்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. இதனால் என்ன பிரச்சனை ஏற்பட போகின்றது? ஊழியர்கள் பற்றாக்குறையால் தொழிற்சாலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட போகிறது. தற்போதைய நிலைமையில் மாற்று வழியாக பங்களாதேஷ், இந்தியா, பூட்டான் ஆகிய நாடுகளில் இருந்து ஊழியர்களை இலங்கைக்கு அழைத்து வர வேண்டியுள்ளதாக தொழில் வழங்குனர்கள் கூறுகின்றனர். භූතානයනුත් සේවකයෝ ලංකාවට ගේන්න. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டமை சட்டவிரோத நடவடிக்கையாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். சீதுவையில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ රටේ ඉහළ පැලැන්තිය වෙනුවෙන් ලැම්බෝගිනි කාර් රේස් යනකොට ඩේම්ලර් ක්‍රයිස්ලර් මෝටර් රේස් යනකොට இந்த நாட்டில் உள்ள உயர் மட்டத்தினருக்காக லம்போகினி கார் பந்தயங்கள், கிரெம்லர், ஸ்கைலர் கார் பந்தயங்கள் நடத்தப்படுகின்ற போது அதற்கான மின்சார கட்டணத்தை நாட்டு மக்கள் அல்லவா செலுத்துகின்றனர். சாதாரண மக்கள் மீது சுமைகளை அதிகரித்து செல்வந்தர்களுக்கு நிவாரணத்தை வழங்கும் இத்தகைய மின்சார கட்டண அதிகரிப்பை 2008ஆம் ஆண்டிலும் செயற்படுத்தினர். எனினும் அதிர்ஷ்டவசமாக 2008ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பொன்றை வழங்கியது. அத்தகைய மின் கட்டண அதிகரிப்பு சட்டப்பூர்வமானது அல்லவென உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2008ஆம் ஆண்டில் சட்ட விரோதமானது என உயர் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்ட மின்சார கட்டண அதிகரிப்பை தற்போது 2013ஆம் ஆண்டில் ஆச்சரியமிகு இலங்கையின் மக்களை பாதுகாக்கும் அரசாங்கம் மீண்டும் செயற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றது. ஸ்ரீலங்காவே රටදිනවන ජනතාව රැක ගන්න ආණ්ඩුව මෙන්න ඒක ක්‍රියාත්මක කරනවා නැවතත් වරක්. මේ ඇමතිවරුන්ට කියන්න කැමති மக்களின் இதயங்களை கவர்வதற்காக மாத்திரம் இந்த மின் கட்டண அதிகரிப்பை விரும்பவில்லை என தெரிவிக்க வேண்டாம் என அமைச்சர்களுக்கு கூறுகின்றேன். இதனை எதிர்ப்பதாக இருந்தால் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி எதிர்க்கட்சியுடன் கைகோர்த்து அரசாங்கத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாக கூறுங்கள். ஒருவர் சம்பிக்க தவறிழைத்துள்ளதாக கூறுகிறார், மற்றவர் பவித்ரா தேவி தவறிழைத்துள்ளதாக கூறுகிறார். தவறிழைத்தது எவராக இருந்தாலும் அரசாங்கமே தவறானது என நாங்கள் கூறுகின்றோம். இந்த அரசாங்கத்தினால் நாம் தற்போது துன்பப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ආණ්ඩුව හින්දා තමයි අපිට මේ දුක විඳින්න වෙලා තියෙන්නේ. மின்சார சபையிலும் சர்வதிகாரம் உள்ளது. மின்சார சபையில் இருக்கும் அதிகாரிகளை எடுத்துக்கொண்டால் உயர் அதிகாரிகள் பலர் குறைந்த செலவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு விரும்புவதில்லை என்பதனை கோப் குழுவின் உறுப்பினர் என்ற வகையில் நான் கூற விரும்புகின்றேன். டீசல் மின் உற்பத்தி நிலையங்களின் உரிமையாளர்களுடன் ரகசிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்ட சில உயர் அதிகாரிகளும் உள்ளனர். அப்படியாயின் டீசல் மின் உற்பத்தி நிலையங்களில் டீசலை பயன்படுத்தி அதிக தொகையை செலவிட்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் போது அவர்களது சட்டைப்பைக்குள் மறுபுறம் பணம் நிரம்புகின்றது. தரகர் கூலியாக பணம் கிடைக்கின்றது. அரசாங்கம் என்ற வகையில் மக்களுக்குள்ள பிரச்சனை எமக்கு புரிகின்றது. எனக்கு நம்பிக்கையுள்ளது, ஜனாதிபதி எதிர்காலத்தில் மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கும் செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கான எண்ணத்துடன் இருக்கின்றார் என்பதனை காணக்கூடியதாக உள்ளதென கூற முடியும். தெற்கு அதிவேக வீதியின் பின்னத்துவ நுழைவாயில் அருகில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் தம்பதியர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். கொட்டாவையிலிருந்து காலிக்கு பயணித்த வேன் இன்று அதிகாலை வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிட்டனர். 70 வயதான PS என ரூபசிங்க என்பவரும் அவரது 65 வயதான மனைவியுமே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இவர்களின் மகனும் வேன் சாரதியும் கடும் காயங்களுக்கு இலக்கான நிலையில் கராப்பட்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்த PS என ரூபசிங்க முன்னாள் அரசு செய்தி பணிப்பாளரும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தற்போதைய தலைவர் விமல் ரூபசிங்கவின் சகோதரரும் ஆவார். நமது பிரதான செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள்.
தமிழகத்தின் கரூர் மாவட்டத்தின் சூரிப்பாளையம் என்ற பகுதியில் தோண்டப்பட்டிருந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்த முத்துலட்சுமி என்ற சிறுமி முயற்சி பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமியை உயிருடன் மீட்பதற்காக தீயணைப்பு படையினர் உள்ளிட்ட மீட்பு பணியாளர்கள் 16 மணித்தியால கடும் பிரயத்தனத்தினை மேற்கொண்ட போதும் அது தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் ஆழ்துளை கிணற்றிற்குள் வீழ்ந்த சிறுமி உயிரிழந்தமை தொடர்பாக குறித்த கிணற்றின் உரிமையாளர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆழ்துளை கிணற்றின் உரிமையாளர் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை தேடும் நடவடிக்கையினை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். தோண்டப்பட்டு சாக்கினால் மூடப்பட்டிருந்த 700 அடி ஆழ கிணற்றுக்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த போதே சிறுமி தவறி வீழ்ந்துள்ளார். கிணற்றில் சுமார் 10-12 அடி ஆழத்தில் இந்த சிறுமி சிக்கியிருந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கிணறு பாறைகள் நிறைந்து காணப்பட்டமையினால் சிறுமியை வெளியே எடுப்பதில் சற்று சிரமங்களை பணியாளர்கள் உள்ளிட்ட உள்ளூர்வாசிகள் எதிர்நோக்கியிருந்தனர். கசக்கும் உண்மை தொகுப்பு அடுத்து. ஆண்டுக்கான இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதி அறிக்கை தொடர்பான அரச கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையே இது. அந்த நிதி அறிக்கை அங்கீகரிக்கப்பட்ட தரத்துக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அறிக்கை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதி நிலைமை தொடர்பான உண்மையான நியாயமான வெளிப்பாடாக அமைந்துள்ளதென கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தாம் இனங்கண்ட குறைபாடுகளை 2ஆம் அத்தியாயத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் கணக்காய்வாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இதற்கமைய கிரிக்கெட் நிறுவனம் தமது நிலையான சொத்துக்களை முறையாக மதிப்பீடு செய்வதற்கு 2012ஆம் ஆண்டில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அத்துடன் அந்த நிறுவனம் தமது நிலையான சொத்துக்களாக 8,985 மில்லியன் ரூபாவை அறிவித்தாலும் அது உண்மையான பெறுமதி அல்லவென கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். கிரிக்கெட் நிறுவனத்தின் உண்மையான சொத்துக்களின் பெறுமதி 7,361 மில்லியன் ரூபாவென கணக்காய்வாளர் நாயகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 24 மில்லியன் ரூபாய் கொடுப்பனவுகள் தொடர்பில் 98 சான்றுச்சீட்டுகளை சமர்ப்பிக்க இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தவறியுள்ளதாகவும் கணக்காய்வாளர் அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியாகும் போது முற்றமாக செலுத்திய 70 மில்லியன் ரூபாவை மீளப் பெறுவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைகள் மற்றும் அனுசரணையாளர்களிடம் இருந்து கிடைக்க வேண்டிய 32 மில்லியன் ரூபாவில் 13 மில்லியன் ரூபாவை அறவிட இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் 7 வருட காலமாக தவறியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினால் கொள்வனவு செய்யப்பட்ட 2 மின்பிறப்பாக்கிகள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ள தகவல்கள் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கமைய 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சுமார் 6 கோடி ரூபாவை செலவிட்டு கொள்வனவு செய்யப்பட்ட 2 மின்பிறப்பாக்கிகளும் கடந்த ஏப்ரல் மாதமே இலங்கை மின்சார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 8 கோடி ரூபாய் கடனை செலுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விவரம் இலங்கை கிரிக்கெட் நிறுவன அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த 2 மின்பிறப்பாக்கிகளும் தொடர்ந்தும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்குரிய சொத்துக்களாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையின் மூலம் தெளிவாகின்றது. மேலும் 8 கோடி ரூபாவை மின்சார சபைக்கு செலுத்த வேண்டியுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் மின்பிறப்பாக்கிகளின் தற்போதைய உரிமை யாருக்கு உள்ளது? இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கா அல்லது இலங்கை மின்சார சபைக்கா? இந்த மின்பிறப்பாக்கி கொடுக்கல் வாங்கலின் போது உண்மையாகவே நடந்தது என்ன? அதற்கான அனுமதியை வழங்கியது யார்? இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த பிரதான செய்திகள் இரவு 10:45க்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.